நம்ம இது வந்து சென்னை சேலையூர் பாரத் யூனிவர்சிட்டி பக்கத்துலங்க 3 பிஹெச் இண்டிவிஜுவல் வில்லா. இதில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் யூபிவிஸில் ஃபுல் ஹோம் இன்டீரியர் பண்ணியிருக்கோம். நம்ம பார்க்க போகிற மாதிரி கிச்சன், இந்த கிச்சனுக்குள்ளே என்ட்ரன்ஸ் ஆகிறோம். என்ட்ரன்ஸ் ஆகும்போதே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு பிரேக்ஃபாஸ்ட் கவுண்டர். இந்த பிரேக்ஃபாஸ்ட் கவுண்டர் பார்த்தீங்கன்னா பொதுவாக இப்போ எல்லா வீட்லையுமே ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்குது. அந்த மாதிரி தான் இங்கேயும் பிரேக்ஃபாஸ்ட் கவுண்டர் கொடுத்துருக்கோம். இங்கே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம வந்து செமி மோடல் கிச்சன் தான். ஆல்ரெடி காங்கிரீட் போட்டாங்க, மேலே ஸ்லாப் வச்சுருக்காங்க. உங்கள் வீட்டில் இந்த ஸ்பேஸ் வேணும், எனக்கு பிரேக்ஃபாஸ்ட் கவுண்டர் வேணாலும் நம்மளே இண்டிவிஜுவலாக பார்த்து பண்ணிக்கலாம், யூபிஎஸில் பண்ணிக்கலாம். ஸோ தாராளமாக அது லைஃப் வரும், ஸ்ட்ராங்காகவும் இருக்கும். உங்களுக்கு மாடலுக்கு தகுந்த மாதிரி, இடத்துக்கு தகுந்த மாதிரி டிசைன்ஸ் நம்ம கொடுத்துக்கலாம். அது போக இந்த வாலில் வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா, வால் வந்து தனியாக தெரியும், அந்த விசிபிலிட்டி இல்லாமல் இருக்கிறதுக்கு, ஈவனாக ஒரே மாதிரி இருக்கிறதுக்கு வேண்டி நம்ம ஃபுல்லாகவே ஒரு ஃப்ளூட்டர் பேனல் கொடுத்துருக்கோம். அந்த ஃப்ளூட்டர் பேனல் கொடுக்க என்ன அட்வைசபிள் பார்த்தீங்கன்னா, ஈஸியாக க்ளீனிங் பண்ணிக்கலாம், கரை அந்தளவுக்கு அதிகமாக ஆகாதுங்க. ஈஸியாக வைப்ஸ் வச்சு நம்ம வாஷ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம அப்படியே பாருங்கள், இந்த ஸ்பேஸுக்கு தகுந்த மாதிரி ஒரு எல் டைப்பில் எடுத்துருக்கோம். ஏன்னா அந்த சீலிங் ஹைட் பார்த்தீங்கன்னா 11 ஃபீட் இருக்குது. இந்த 11 ஃபீட்டில் வந்து நம்ம மேலேருந்து ஒரு ஆங்கிள் லைட்ஸ் கொடுத்தோம்னா போர் ஆயிருங்க. ஃபுல் பார்ட்டிஷனும் ப்ராடாக பண்ணணும் மேலே கொண்டு போகிறதுக்கு. அப்போது இந்த இடத்துக்கும் சீலிங் ஹைட்டுக்கும் நம்ம தகுந்த டிசைன்ஸ் நம்ம கொடுத்தா மட்டும்தான் அந்த ஏரியா நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. அந்த மாதிரி தான் டைனிங் டேபிள் வந்துன்னா இங்கே ஈஸியாக ஆக்சபிலிட்டி பண்ணுறதுக்கு மாதிரி கப் அண்ட் சாசர் வச்சுருக்காங்க. ஒவ்வொருமே கிளாஸ் சர்வ்ஸு. நம்ம அப்படியே வந்து இங்கே ஹேங்கிங் லைட்ஸ் கொடுத்துருக்காங்க. இங்கே ஹேங்கிங் லைட்ஸ் கொடுக்குறது